வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபியாவிலிருந்து பாதியிலேயே புதுடில்லி திரும்பி உயர்நிலை அவசர கூட்டம் நடத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு நிலவரங்களை ஆய்வு செய்தார். தமிழக ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வரும் 25, 26 தேதிகளில் தமிழகம் வருகிறார். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பணி ஆணைகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து 2 நாள் சவுதி அரேபிய பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு இன்று காலை புதுடில்லி திரும்பிய பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி விமான நிலையத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி ஆகியோருடன் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தினார். நேற்று பிற்பகல் தீவிரவாத தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்தவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை 2 மணி நேரம் தாமதித்து ஜம்மு காஷ்மீர் நிலவரங்களை ஆய்வு செய்தார். சவுதி அரசால் நேற்று இரவு வழங்கப்படுவதாக இருந்த விருந்தில் பங்கேற்பதையும் அவர் தவிர்த்துவிட்டு நேற்று இரவே ஜெட்டாவிலிருந்து புதுடில்லிக்கு புறப்பட்டார். இன்று ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை கண்டித்தார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தொடர்பு கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு தெரிவித்தனர். கட்சி வேறுபாடின்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை கண்டித்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பாயிசரன் வனப்பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்த இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு நிலவரங்களை ஆய்வு செய்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்து அனந்த்நாக் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகளின் உடல்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். முன்னதாக தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களின் உடல்களுக்கு ஸ்ரீநகரில் திரு அமித்ஷா மலரஞ்சலி செலுத்தினார். சம்பவம் குறித்து ஒவ்வொரு இந்தியரும் வேதனை அடைந்திருப்பதாக அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு இந்தியா அடிபணியாது என்றும் அப்பாவிகளை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளை அரசு சும்மா விடாது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உட்பட நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவர் உறுதியளித்தார். தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களின் உடல்கள் தாக்குதல் பகுதியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் ஸ்ரீநகருக்கு எடுத்து வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து அவரவர் சொந்த ஊருக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 2 உள்ளூர்வாசிகள் உட்பட 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடில்லியில் முப்படை தலைவர்களுடன் மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உயர்நிலை அதிகாரிகள் விரைந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் அளவிலான படைப்பிரிவுகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அண்டை பகுதிகளில் இருந்தும் கூடுதல் பாதுகாப்பு படையினர் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. வடக்கு காஷ்மீரின் ஊரி நலா எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவத்தின் ஊடுருவல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஆயுதம் தாங்கிய 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகளின் உருவப்படங்களை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகள் இன்று வெளியிட்டுள்ளன. தாக்குதலை கண்டித்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இன்றைய தினம் முழு அடைப்பு நடத்தப்பட்டது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு இன்று தமிழக சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேர உதவி எண் நிறுவப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். உதகமண்டலம் ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வரும் 25, 26ஆம் தேதிகளில் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டில் மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் உயர்நிலை கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் உதவி மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், போக்குவரத்து துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் கோடை வெயில் தீவிரமாகி வரும் நிலையில் பொதுமக்கள் உரிய உணவு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சுகாதாரத்துறையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் மணிமொழி இதுகுறித்து எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில், கோடை காலத்தில் மாரடைப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனை 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதால் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்றார். இதற்கான வழிமுறைகள் குறித்து அவர் கூறுகையில், வெப்பம் யூசுவலா அந்த காலையில 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வெளியில போறத தவிர்க்கலாம். அப்படி தவிர்க்க முடியாத சூழல்ல நீங்க வெளியில போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குனாக்கா கொடை எடுத்துட்டு போங்க, இல்ல தொப்பி அணிஞ்சிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வெயில் டைம்ல நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்பப்ப கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ், அந்த டைம்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே அடிக்குவேட்டா எடுத்துக்கலாம். இப்ப சக்கரை வியாதி, பிபி, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் மட்டும் இந்த ORS கரைச்சல் எடுத்துக்கிறப்பையும் சரி, பழங்கள் ஜூஸ் எடுத்துக்கிறப்பையும் அந்தந்த மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். வெப்பம் ஜாஸ்தி அதிகரிச்சு காணக்கூடிய நாட்கள்ல ஆராய்ச்சிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, மாரடைப்பு, பக்கவாதம்லாம் கிட்டத்தட்ட 10 மடங்கு ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ நம்மள ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். புதுச்சேரியில் இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர், அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா ஆகியோர் அனைத்து துறை அதிகாரிகளுடன் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். பிச்சைவீரன்பேட், மூலக்குளம் உள்ளிட்ட இடங்களில் மக்களின் குறைகளை இவர்கள் கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே பகுதிகளைச் சேர்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 2025-26ஆம் ஆண்டிற்கான ஆயுள் சான்றிதழை தத்தம் பகுதியில் உள்ள அரசு கருவூலம் அல்லது துணை கருவூலத்தில் நேரிலோ அல்லது ஆன்லைன் முறையிலோ சமர்ப்பிக்க வேண்டுமென புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிவித்துள்ளது. மத்திய அரசின் ஜீவன் பிரமான் இணையதளம் அல்லது வீட்டிற்கே வந்து அஞ்சல் துறை வழங்கும் சேவையை இதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், மே 2 முதல் மே 30ஆம் தேதிக்குள் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறினால் மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவுவதால் இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையில் வரும் 26ஆம் தேதி வரை பெரிய மாற்றங்களுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை சற்று அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத், மும்பை அணிகள் மோத உள்ளன. நேற்று இரவு லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபியாவிலிருந்து பாதியிலேயே புதுடில்லி திரும்பி உயர்நிலை அவசர கூட்டம் நடத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு நிலவரங்களை ஆய்வு செய்தார். தமிழக ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வரும் 25, 26ஆம் தேதிகளில் தமிழகம் வருகிறார்.
புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பணி ஆணைகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.